கிரேஸ் டெபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். வியாழக்கிழமை ஆடி மாதம் 2ஆம் தேதி 2026 ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைய தியான வசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கின்றது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். தியானம். உலகத்தின் போக்கு மாறிக்கொண்டு போகின்றது. காலத்திற்கு காலம் புதிய யுகங்கள் உண்டாகின்றது. நவீன தொழில்நுட்ப முன்னேற்றங்களை குறித்து மனித குலமானது பெருமை பாராட்டிக் கொள்கின்றது. வாழ்க்கை முறைமையும் மனிதர்களுடைய நடை உடை பாவனைகளும் மாறிக்கொண்டே போகின்றது. பாடசாலைக்கு செல்லும் மாணவர்களின் கல்வி முறைமையும் பாடத்திட்டங்களும் யுகத்துக்கு யுகம் மாற்றமடைகின்றது. பாடசாலைகளிலே சட்ட திட்டங்களும் ஒழுங்குமுறைகளும் மாற்றி அமைக்கப்படுகின்றது. மனிதர்களுடைய வாழ்க்கைக்கேற்ப தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்தத்தை மாற்றிவிடக் கூடுமோ? இல்லை. ஆனால் கள்ளப்போதகர்கள் என்று பரிசுத்த வேதாகமம் கூறும் மனிதர்கள் பரிசுத்த வேதாகமத்திற்கு புதிய விளக்கங்களை கூறி தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்தத்தை தங்கள் வாழ்க்கை முறைக்கு ஏற்றபடி மாற்றிவிட பிரயாசப்படுகின்றார்கள். இதை குறித்து தேவனுடைய ஊழியக்காரனாகிய பேதுரு கூறும் போது, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டல்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரியத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது என்று கூறியிருக்கின்றார். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் இருக்கின்றவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எனவே உலக போக்கை பின்பற்றாமல் சத்திய வார்த்தையிலே நிலைத்திருங்கள். நவீன போதனைகளை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாயிருங்கள். மேலானவைகளை நாடி தேடுங்கள். இந்த பூமிக்குரியவைகள் அனித்தியமானவைகள். கேட்டுக்கு செல்லும் விசாலமாக தோன்றும் இலகுவான வாசல் வழியாய் நுழையாமல் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். ஜெபம் செய்வோம். நித்திய ஜீவனுக்கென்று என்னை வேறு பிரித்த தேவனே, அந்த மகிமையான அழைப்பின் மேன்மையை உணர்ந்து உம்முடைய சத்திய வழியிலே நடக்க எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருள்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்.